ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ணுற பிளேஸில் நம்ம ஏதாவது ஒரு டிப்ஸோ இல்லை ட்ரிக்ஸோ சொல்லி கொடுத்துருப்போம். அந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணுறதால ஃப்யூச்சரில் அதுவே உங்களுக்கு பெரிய டவுட்டாக வரும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதில் இருக்கும் இல்லைங்களா இன்ச்சஸ், அந்த இன்ச்சஸ் 1/4 இன்ச்சோட ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அந்த இன்ச்சஸ் பயன்படுத்தி நம்ம இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணுறப்ப பிகினர் லெவலில் உள்ளவங்க கூட ஈஸியாக பண்ணுற அளவுக்கு இந்த இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மெஷர்மெண்ட்டே அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைனுக்கு மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈக்குவலாகவும் அண்ட் பர்ஃபெக்ஷனாக வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். மறக்காமல் இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேருந்து நான் த்ரெட்டு பீடு எடுத்துக்கிட்டு அந்த பீடை ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பீடை ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளைனாக ஸ்டிச். பார்த்தீங்களா, நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப கரெக்டாக வருது பாருங்களேன். இந்த இடத்துலையுமே அந்த லைன் தெரியலை, அவ்வளோ கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறப்ப முன்னாடி உள்ள சுகர் பீடை ஒட்டினாப்பில் தான் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஒட்டிடக்கூடாது. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். பிகினர் லெவலில் உள்ளவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சுகர் பீடை ஒட்டி எடுத்து அந்த சுகர் பீடையே வளைச்சிடுவீங்க. அப்படி பண்ணவே கூடாது. சுகர் பீடு ஒட்டி தான் இருக்கணும், ஆனால் வளைச்சிடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த டிசைன் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கிறேன். இப்போ தாங்க நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளேயே வரோம். என்னடான்னு பார்க்குறீங்களா, அதாங்க இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன். இப்போ இந்த ஓரத்துலேருந்து நான் த்ரெட் எடுத்துகிட்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளால் ஒரு குட்டி ஸ்டிச்சு, ப்ளைனாக ஒரு சின்ன ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். பாருங்கள், நான் பாருங்கள், உள்ளார ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் கொண்டு அந்த பீட் ஸ்டார்டிங் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச் எதுக்குன்னா, அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக அப்படி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சுற்றி சுகர் பீடால் லைன் கொடுக்குறேன். பொறுமையாகவே இந்த டைம் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஓரத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ரெண்டு சுகர் பீடாக வச்சு அந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளால் ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். அந்த ஸ்டிச்சுக்கு பேர் லாக் ஸ்டிச். உள்ளால் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, வெளியில் கொண்டுட்டு நெக்ஸ்ட் பீட் ஸ்டார்டிங் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஹாஃப் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் எதுக்கு நான் லாக் பண்ணணும்னு ஒரு 2-3 வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லாக் பண்ணாமல் அடுத்த ஸ்டிச் அடுத்த பீடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் தூக்குன மாதிரி ஆகிடும். அது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது. அதுக்காக தான் நான் ரொம்பவே தெளிவாக 2-3 டைம் சொல்கிறேன். நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகே டிசைனர்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.